பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா خالدين فيها لا يبغون عنها حولا. وقال النبي صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته. رواه مسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா அவனுடைய மேலான இந்த மஸ்ஜிதில் எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இந்த உலக வாழ்வு என்பது சந்தோஷங்கள், கவலைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த இரண்டும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதா அல்லது இரண்டில் ஒன்றுதான் ஒருவரிடத்தில் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்தால் மனிதனுடைய உள்ளம் இந்த இரண்டையும் சுமந்திருக்கிறது. கவலையும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் முகம் கொடுத்த சந்தோஷங்களை விட பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் தான் அதிகம். இப்போ யாரிடத்திலேயாவது ஒரு இடத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று பதில் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது 100% சந்தோஷத்தை அடைந்திருக்கிறாரா அல்லது கவலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஓரளவுக்கேனும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேனா என்ற கேள்வியை நாம் எழுப்புகிற போது, அவர் வாய் திறந்து பேசுகிற போது அவருடைய கவலைகளும் துக்கங்களும் பிணிகளும் கஷ்டங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற போது கேள்வியை கேட்ட நாமே யோசிப்போம், நான் பரவாயில்லை அல்ஹம்துலில்லாஹ் என்று. ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றே மாஷா அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய நல்ல உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். கவலையினுடைய எதிர்கருத்து சந்தோஷம். எல்லோரும் சொல்லுவார்கள், மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய விடயங்கள் கவலையை தோற்றுவிக்கின்றது, கவலை வந்துவிட்டால் சந்தோஷம் போய்விடுகின்றது. ஆக இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவலை இல்லாத மனிதன் ஒருவன் வாழ்வானையாக இருந்தால் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் ஒரு சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையுமே கவலையாகத்தான் இருந்தது. பிறந்தார்கள் தந்தை இல்லாத ஒரு அனாதையாக. இதைவிட பெருங்கவலை வேற என்ன இருக்க முடியும்? 6 வயதை அடைகிறார்கள், தன்னுடைய தாயும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். கவலைக்கு மேல் கவலை. தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 2 ஆண்டுகள் அப்பாவுடைய பராமரிப்பில். அவர்களும் தன்னுடைய 82வது வயதில் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இன்னும் கவலை ஏற்படுகிறது. இப்படியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து 5 வயதை அடைகிறார்கள். தாயிஃப் நகரத்தில் வாழ்ந்த ஹலீமா சஅதியாவுடைய அரவணைப்பிலே வாழ்ந்தார்கள். வாழ்ந்ததற்கு பிறகு 5வது வயதில் தாயிஃபுடைய மண்ணில் வைத்து அவருடைய நெஞ்சை பிளந்து அவருடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டது. ஹலீமா சஅதியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பயந்து போனார்கள். ஆமினாவுடைய மகனை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன், 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் ஊரான் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் நான் யார் வகை சொல்லுவது? பயந்து போனார்கள் ஹலீமா
ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆனாலும் தான் பெற்ற பிள்ளைகளை விட வளர்க்கின்ற இந்த முஹம்மது என்ற சிறுவனின் மீது அதிக அளவு அன்பு வைத்திருந்தார்கள். எப்போது தன்னுடைய கையிலும் மடியிலும் அந்த குழந்தையை, பச்சிலம் குழந்தையை சுமக்க ஆரம்பித்தார்களோ வாழ்க்கையில் பல பரக்கத்துகளை கண்டார்கள் ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஒரு வகையிலே அவர்களுக்கு பயம், சிறுவனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. மறுமுனையில் அந்த குழந்தையை கொண்டு போய் தாயிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஆனால் ஒப்படைத்தால் தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அனுகூலங்கள், பரக்கத்துகள், சந்தோஷங்கள் எல்லாம் இல்லாமலாகிவிடுமே என்ற ஒரு பயமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் நினைத்து என் வாழ்க்கையை விட இந்த குழந்தையுடைய எதிர்காலம் முக்கியமானது என்று நினைத்து தாயிஃபிலிருந்து வருகிறார்கள். வந்து ஆமினாவிடத்தில் குழந்தையை பாரம் கொடுத்தார்கள். பாரம் கொடுத்து விட்டு அழுகையோடு மக்கத்துடைய மண்ணிலிருந்து பிரிந்து சென்றார்கள் ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு ரமலானுடைய காலம் 10,000 சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவை நோக்கி உம்ரா செய்வதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். நபிகளாரும் தோழர்களும் வருகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மக்கத்து குறைஷிகள் எல்லாம் தங்களுடைய வீடுகளிலிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள், தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஒரு இனம் புரியாத பயத்தை போட்டான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவை கைப்பற்ற வருகிறார்கள். கைப்பற்றினால் அன்று ஊரை விட்டு, மக்காவை விட்டு நாம் விரட்டி அடித்ததற்காக அந்த முஹம்மது எம்மை பழி வாங்குவார் என்ற பயத்தை அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே போட்டான். எல்லோரும் பயந்தோடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 10,000 சஹாபாக்களும் மக்காவுக்கு வருகிறார்கள். ஒரு இரத்த துளி கூட சிந்தாமல் மக்காவை கைப்பற்றுகிறார்கள். கஅபத்துல்லாஹுடைய ஆட்சி அவருடைய கையிலே கிடைக்கிறது. வந்தார்கள், கஅபாவிற்குள் நுழைந்தார்கள், 2 ரக்அத் தொழுதார்கள், தவாஃபை முடித்தார்கள், உம்ராவை நிறைவேற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவளித்தார்கள். 10,000 சஹாபாக்கள் முடிவளித்தார்கள். அதுதான் வரலாற்றில் எழுதப்பட்ட ஒன்று, ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு முஸ்லீம்களுடைய கையிலே கிடைக்கப்பெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை நிறைவேற்றியதற்கு பிறகு சஹாபாக்கள் அனைவரும் அவர்களுக்காக ஒரு கூடாரத்தை அமைத்து கொடுத்தார்கள். வசதியான வாய்ப்பான ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்தார்கள். நபியே நாயகமே, இந்த கூடாரத்தில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். சஹாபாக்களோடு ஆடை அணிந்து, நல்ல ஆடை அணிந்து உம்ராவை நிறைவேற்றிய சந்தோஷம். எந்த ஊர் மக்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தார்களையும் ஊரை விட்டு விரட்டினார்களோ அந்த ஊரே முழு மக்காவுமே கையிலே கிடைத்த சந்தோஷம் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிறது. பச்சை தலப்பா கட்டியிருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தினால். சஹாபாக்களோடு சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது தூரத்தில் ஒரு வயோதிக பெண் தடி ஊண்டி கொண்டு வருகின்ற காட்சியை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தினால் பேசிக் கொண்டிருந்தவர்கள் உடனே தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து விட்டார்கள். தன்னுடைய சால்வையை தோளிலே போட்டுக் கொண்டார்கள். அந்த வயோதிப தாய் வருகின்ற வருகையை நோக்கி நபிகளார் விரைந்து சென்றார்கள். அந்த தாயுடைய கையை பிடித்தார்கள், நெற்றியிலும் கையிலும் முத்தமிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தாயை அழைத்து கொண்டு வந்து தான் உட்கார்ந்த இடத்தில் தன்னுடைய சால்வையை விரித்து அந்த தாயை அப்படி அமர வைத்தார்கள், உட்கார வைத்தார்கள். வயோதிபர்களுக்கு மரியாதை செய்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தான் ஒரு நபியாக இருக்கிறேன், முழு உலகத்தினுடைய தலைவராக நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் கல்பில கொஞ்சம் கூட இல்லாமல் வயோதிபருக்கு எங்கும் எதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் முதியோரை மதிக்கின்ற மனப்பான்மை கொண்டவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னை நாடி வருகின்ற வயோதிப தாயினுடைய கையிலே முத்தமிட்டார்கள், நெற்றியிலே முத்தமிட்டார்கள். எங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய தாயோ, எங்களுடைய தகப்பனோ, எங்களுடைய பாட்டனோ, பாட்டியோ, எங்களுக்கு தெரிந்த மூதாதையர்களில் ஒருவர் எங்களுடைய வீட்டுக்கு வருகிற போது இந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவதற்கு தவறி விடுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே,
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு சென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வருவார்கள், தன் தந்தையை வரவேற்பார்கள், கையிலும் நெற்றியிலும் முத்தமிடுவார்கள். அவர்கள் இருக்கின்ற உயர்வான இடத்தில் தன்னுடைய தந்தையை உட்கார வைப்பார்கள். இதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற போது தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையை பார்க்க வருகிற செய்தியை அறிந்தால் வீட்டு வாசலிலே மகளுக்காக காத்திருப்பார்கள். தந்தையாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளுடைய வருகையை கண்டு வாசலுக்கே ஓடிச் செல்லுவார்கள். சென்று தன்னுடைய மகளுடைய நெற்றியிலும் கையிலும் முத்தமிடுவார்கள். தான் உட்கார்ந்த இடத்தில் கொண்டு வந்து தன்னுடைய மகளை உட்கார வைப்பார்கள். அன்பை பரிமாறுகின்ற விதத்தை அல்லாஹுடைய தூதர் தன் வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். இந்த வயோதிப பெண் அங்கே வருகிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், வரவேற்றார்கள், தன்னுடைய இருப்பிடத்திலே உட்கார வைத்தார்கள். நெருக்கமாக அந்நியமாக ஒரு தாயும் மகனும் நெருங்கி இருந்து பேசுவதைப் போல பேசி மகிழ்ந்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த தாய் அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லுவதற்காக முயற்சித்த போது நபிகளார் எழுந்தார்கள், கைப்பிடித்து தூக்கி விட்டார்கள். கொஞ்சம் தூரம் கண்ணு கட்டுகின்ற தூரம் வரைக்கும் அந்த தாயுடைய கைப்பிடித்து அழைத்து சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு வந்தார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இது யார்? ஒரு தாயை போல மரியாதை, அந்த அளவுக்கு பெரும் மரியாதை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? இந்த தாயை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தாயிஃபில் இருந்த சஅது கோத்திரத்தின் சிறந்த தாய் இவங்க தான் ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த தாயிடத்திலே நான் 5 ஆண்டுகள் வளர்ந்தேன், பால் குடித்து என்னை வளர்த்த என்னுடைய சிறிய தாய் என்று அந்த தாயை பெருமையாக பேசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க நபிகளாரிடத்திலே, நபியே நாயகமே, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், அதற்கு எவ்வாறு நான் பாவ மன்னிப்பு தேடுவது? உன் தாயிடத்திலே சென்று நீ மன்னிப்புக்கள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள். தாய் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நபியே நாயகமே, உன் தாயினுடைய சகோதரிகள் பெரியம்மா சாட்சிமார்கள் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். உன் சாட்சி பெரியம்மா கிட்ட போய் மன்னிப்புக்கள், உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாய்க்குரிய மரியாதையை கொடுத்தார்கள். அந்த ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 5 வயது வரைக்கும் நபிகளாரை வளர்த்தார்கள், பக்குவமாக பயிற்சி அளித்தார்கள், தைரியமூட்டினார்கள். ஆமினாவிடத்தில் கொண்டு வந்து பொறுப்பு சாட்டியதற்கு பிறகு நபிகளாருக்கு வயது இப்போது 6 வயது ஆகிறது. ஆமினா அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, மக்காவிலே உன்னுடைய தந்தையும் இல்லை, உன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபும் இல்லை. ஆக மதீனத்துடைய மண்ணிலே நம்முடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், வாருங்கள் சென்று அங்கே உறவினர்களை சந்தித்து விட்டு மீண்டும் நாம் மக்காவுக்கு வரலாம். தன் மகனை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். அங்கு சென்று 2 மாதங்கள் தங்கியிருந்தார்கள். 2 மாதங்கள் தங்கியிருந்தார்கள். தங்கி விட்டு மக்கா நோக்கி வருவதற்கு புறப்படுகிறார்கள். மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, நாம் ஊருக்கு போவோம். மக்காவுக்கு புறப்பட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பிடித்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே வளர்ந்தவர்கள் யார்? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு ஹலீமா அவர்கள் வந்து கொண்டிருக்கிற போதுதான் அபவா என்ற இடத்திலே தாய் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதில் இப்போது தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தகப்பனும் இல்லை, பாட்டனாரும் இல்லை. வீட்டிலே தன்னை பராமரிப்பதற்காக வீட்டு வேலைக்கார பெண்ணாக இருந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையிலே பாரம் கொடுக்கப்படுகிறார். நபிகளாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கென்று ஒரு ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு என்ற ஒரு ஆண்டு இருக்கிறதா? ஒரு வருடம் இருக்கிறதா? இல்லை. நபிகளாருக்குத்தான் அந்த பெயர் உண்டு, ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு. அந்த வருடம் முழுவதுமே கவலையிலே வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு கவலைகள் நிறைந்த ஒரு ஆண்டு நபிகளாருடைய வாழ்க்கை. தாயிஃபுக்கு சென்றால் அங்கும் நிம்மதி இல்லை, அங்கும் அடிக்கிறார்கள், ஊரை விட்டு விரட்டுகிறார்கள். ஈமானிய இரத்தம் உடம்பிலிருந்து வடிகின்ற அளவுக்கு ஊரை விட்டே அவர்கள் விரட்டுகிறார்கள்.
தன்னுடைய தாயாக, தனக்கு நல்லதொரு ஆலோசகராக திகழ்ந்த தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி போகிறார்கள். ஒரே ஆண்டு 42 வருடங்களாக தன்னுடைய தந்தையாக, தன்னுடைய ஆசிரியராக, தன்னை வளர்த்த ஒரு நண்பராக திகழ்ந்த அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் அதே வருடம் வஃபாத்தாகி போகிறார்கள். இந்த 3 நிகழ்வுகளும் நபிகளாருடைய 53வது வயதிலே நடைபெற்று முடிகிறது. இதனால் தான் அதற்கு ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்றே அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது வரலாற்றில். ஆக மொத்தத்தில் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொன்னால் அவன் நபிகளாரை விட பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நிச்சயமாக யாரும் அப்படி இருக்க முடியாது. அந்த வருகின்ற கவலைகளையும் துன்ப துயரங்களையும் எவ்வாறு அகற்றலாம், அதிலிருந்து எவ்வாறு எம்மை நாம் விடுபட செய்து ஓரளவுக்காவது நிம்மதி சுவாசத்தை சுவாசிக்கலாம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் வறுமை மிகவும் கஷ்டமான நிலையை அவர்களுக்கு உருவாக்கியது. வறுமையில் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஒரு நாள் பொழுது மதீனத்துடைய மஸ்ஜிது நபவியிலே லுஹருடைய தொழுகையை தொழுகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடுமையான வெயில் காலம் அது. மிருகங்கள், பறவைகள் கூட வெளியே வருவதற்கு தயங்குகின்ற காலம் அது. குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தண்ணீர் இல்லாத காலம். பறவைகள், செடிகள், ஈத்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் செத்து மடிகின்ற காலம் அது. அந்த அளவுக்கு வறுமை நிறைந்த, உஷ்ணம் நிறைந்த ஒரு காலம். துஹர் தொழுத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே இருக்காமல் பள்ளியிலிருந்து வெளியேறி ரோட்டுக்கு வருகிறார்கள். வந்த நபி அவர்கள் மஸ்ஜிதிலிருந்து அப்படியே மதீனாவின் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு முட்சந்தி ஒன்று வருகிறது. அந்த சந்தியிலே பார்த்தால் 2 மனிதர்கள் எதிர் திசையிலே இருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீதியின் முட்சந்தியிலே நின்று பார்க்கிறார்கள். இந்த கடுமையான வெயிலிலே மரங்கள் நிழல் கூட தராத இந்த நேரத்தில் அந்த 2 மனிதர்களும் யாராக இருக்க முடியும்? பார்க்கிறார்கள், அது வேறு யாரும் அல்ல, நபிகளாருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் சுற்றித் திரிகின்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்றவர்கள் நீதிக்கோர் உமராக மதீனத்துடைய மண்ணிலே ஆட்சி செய்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த 2 சஹாபாக்களும் நபிகளாரை நெருங்கி வருகிறார்கள். மா அஹ்ரஜகுமா ஃபீ ஹாதல் நஹார், இந்த நேரத்தில் உங்க 2 பேரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்தது எது என்று கேட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் சொன்னார்கள், பசி தாங்க முடியல நபியே நாயகமே, எவ்வளவு நேரம் பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டிருப்பது? பள்ளிக்கு ஏதாவது பைத்துல் மாலிலே உணவு வருமா என்று பார்த்தால் பள்ளிக்கும் ஒன்று வரவில்லை. பசியினால் பள்ளியிலே உட்கார முடியவில்லை, நாம் வெளியேறி வந்துவிட்டோம், அல்லாஹு தஆலா எங்கேயாவது எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான், இந்த வெயிலிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று தங்களுடைய நிலையை சொன்னார்கள். அந்த 2 சஹாபாக்களும் நபிகளாருடைய முபாரக்கான முகத்தை பார்த்து கேட்டார்கள், மா அஹ்ரஜகன் நபியே, நபியே நாயகமே, நாங்கள் பசியிலே வந்திருக்கிறோம், இந்த வெயிலுக்குள்ள நீங்க எங்க வெளியே வந்தீர்கள்? சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த பசியினால் நீங்கள் மஸ்ஜிதை விட்டு வெளியேறி வந்தீர்களோ அதே பசிதான் என்னையும் இருக்க விடாமல் பள்ளியை விட்டு வெளியே ஆக்கியது, நானும் ரிசுக்கு தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூவருமாக சேர்ந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சென்றார்கள் தன்னுடைய நெருக்கமான தோழர்களில் ஒருவரான அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு சென்றார்கள். போனால் அங்கே வீடு கதவு மூடப்பட்டிருக்கிறது. கதவை தட்டினார்கள். அந்த வீட்டின் பெண்மணி ஓரக்கண்ணால் எட்டி பார்க்கிறாள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார். உச்சன் வெயில் கொளுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம். 2 சஹாபாக்கள் வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கிற நேரம். கேட்டாங்க, எங்க அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு? சொன்னாங்க, மனைவி குடிக்கிற தண்ணி எடுக்க போயிருக்கிறாங்க, இப்ப வந்துருவாங்க, வந்து உட்காருங்க. நபிகளாரும் 2 சஹாபாக்களும் வீட்டின் முன் வராந்தையிலே உட்கார்ந்து கொள்கிறார்கள்.
சற்று நேரம் கழித்து பார்க்கிற போது அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக வருகிறார்கள். வந்து பார்த்தால் வீட்டின் முற்றமெல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய நபி இருக்கிறார்கள். ஒரு சித்தீக்காக இருக்கிற அபூபக்கர் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய பாதையில் தன்னை ஷஹீதாக இனம் காட்டிக்கொண்ட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். வீட்டுக்குள்ளே ஓடோடி வந்தார்கள். கதவை திறந்தார்கள். உள் ஹாலிலே கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். சொன்னார்கள், நபியே நாயகமே, துஹருடைய நேரத்தை கவனித்தார்கள். இது பகல் சாப்பாடு சாப்பிடுகின்ற நேரம். அல்லாஹு தஆலா உங்கள் 3 பேரையும் என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஷுக்கூர் செய்தார்கள். அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி சென்று வீட்டின் தோட்டத்திலே இந்த ஈட்ட மரங்களில் இருக்கின்ற பழங்களை எடுத்துக்கொண்டு வந்து மரத்தால் பறித்தெடுத்து கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால் ஒரு சுஃப்ராவிலே வைத்தார்கள். இதை மூவரும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கொண்டிருங்கள், உங்களுக்கு பகல் சாப்பாட்டை நான் தயார்படுத்தி விடுகிறேன். அந்த சாப்பாட்டை, அந்த பழத்தை, ஈத்தம்பழத்தை அவர்களுக்கு வைக்கப்பட்ட போது அதை அவர்கள் ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்தில் இந்த ஒரு ஆடொன்றை எடுத்தார்கள், அறுத்தார்கள், ரொட்டி சமைத்தார்கள். பகல் சாப்பாட்டை கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுவதற்கு தயாராகின்ற போது தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை காண்டார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளார் அவர்கள் வாயில் வைத்து சாப்பிடாமல் சஹாபாக்கள் எப்படி சாப்பிடுவார்கள்? அந்த 2 சஹாபாக்களும் பசியில இருக்கிறார்கள். நபி அவர்கள் சாப்பிடுகின்ற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நபி அவர்கள் சாப்பிடவில்லை. ஏதோ ஒன்று யோசித்து கவலைப்பட்டார்கள், அழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நபியே நாயகமே, எதை நினைத்து அழுகிறீர்கள்? இல்லை, என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய நினைவு எனக்கு வந்தது. அவள் 2 பச்சிளங்குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாள். பால் குடிக்கக்கூடிய 2 பிள்ளைகளுக்கு போதுமான உணவு இல்லாமல், பால் இல்லாமல், வறுமையோடு பசியோடு இருப்பதனால் அந்த 2 பிள்ளைகளும் அழுகின்ற சத்தம் என்னுடைய காதிலே கேட்பதை போன்று உணர்கிறேன். அதனால் எனக்கு அழுகை வந்தது. இந்த சாப்பாட்டை என் வாயில் வைப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வீட்டிலே வேலை செய்கின்ற ஒரு வேலைக்கார ஊழியனை அழைத்தார்கள். அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்தார்கள், சுற்றினார்கள். என் மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டிலே கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று கொடுத்து அனுப்பினார்கள். அதற்கு பிறகு பிஸ்மில்லா வஅலா பரக்கத்தில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டு அவன் தந்த பரக்கத்தான் இந்த உணவை நான் உண்ணுகிறேன் என்று அதை எடுத்து வாயில் வைத்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு 2 சஹாபாக்களையும் பார்த்தார்கள். 2 சஹாபாக்களும் மாஷா அல்லாஹ் பசி போன சந்தோஷத்திலே இருக்கிறார்கள். 2 சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், பசி போய்விட்டதா? ஆம். என்ன சொன்னாங்க தெரியுமா? வாங்க போவோம்னு சொல்லல. லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈம யௌமல் கியாமா, பசியோட வந்த உங்களுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளித்து உணவளித்தானே, இந்த உணவை பற்றி நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேள்வி கேட்பான், பதில் சொல்வதற்கு தயாராகுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தந்திருக்கிற எந்த ரிஸ்க்குக்கும் உடனுக்குடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் ஷுக்கூர், நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதிலே பரக்கத் வைத்திருக்கின்றான். அதனால தான் அந்த துஆவிலே ஓதினார்கள், வஅலா பரக்கத்தில்லாஹ், அல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டு நான் இந்த உணவை உண்ணுகின்றேன். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹுடைய கேள்வியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த துஆ நிச்சயமாக எங்களை பாதுகாக்கும். விருந்தளித்த அந்த சஹாபிக்காக 3 பேரும் சேர்ந்து துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். கல்யாண வீட்டுக்கு போனா, வலீமா ஊடொண்டுக்கு போனா, ஒரு இஃப்தார் ஒன்றுக்கு அழைக்கப்பட்டால், ஏதோ ஒரு விருந்துக்காக நாம் அழைக்கப்பட்டால் அந்த வீட்டுக்கு சென்று நாம் உணவு அருந்தியதற்கு பிறகு அந்த வீட்டுடையார்களுக்காக, அந்த விருந்தை தந்தவர்களுக்காக, அந்த இஃப்தாரை தந்தவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இந்த துஆவை அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், யா அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் பரக்கத்தாக கொடுப்பாயாக.
வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்ற துஆ சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான துஆ. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக இந்த துஆவை கேட்டார்கள், பரக்கத்தை வேண்டினார்கள். இந்த துஆவை அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய இஃப்தாருடைய நேரத்தில் நான் ஓதினேன். நோன்பு துறக்க எனக்கு செய்து தந்த அந்த ஏற்பாட்டுக்காக நான் ஓதினேன், மனமார துஆ செய்தேன். அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திர், 3 மனிதர்களுடைய துஆவை அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான் என்று சொன்னார்கள். அதில் ஒருவர் நோன்பு நோற்ற நோன்பாளி, அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆ உடனே கபூல் செய்யப்படும், அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். இந்த பரக்கத் கிடைக்குமையாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கவலைகள் இருக்க மாட்டாது, வறுமை இருக்காது, கஷ்டம் கடன் இருக்காது. நாம் சந்தோஷத்தை எடுத்துக்கொள்கின்ற வழிமுறைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். எப்போதும் துக்கப்பட்டு கொண்டு கவலையிலே தலையை கீழே போட்டுக்கொண்டு உட்காராதீர்கள். கவலையும் சஞ்சலங்களும் நோய்களும் கடன்களும் பெரு அலை போல வருகிற போது அதை எதிர்நீச்சலாக நாம் உடைத்துக்கொண்டு எதிர்நீச்சல் செய்வதுதான் அந்த இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்ற அழகான வழிமுறை. அதனைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக நாங்கள் உண்ணுகின்ற சாப்பாடாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், ஈச்சப்பழமாக இருக்கலாம், டொஃபியாக இருக்கலாம், ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம், பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயர், வஅலா பரக்கத்தில்லா, இந்த உணவிலே யா அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. யாராவது உங்களுக்கு ஒரு ஈத்தம்பழத்தை ஏனும் சதக்காவாக தந்தால், ஒரு மிஸ்வாக்கை ஏனும் சதக்காவாக தந்தால், ஒரு பேனை உண்ட சதக்காவாக தருகிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், யா அல்லாஹ் அவருக்கு இன்னும் பரக்கத் செய்வாயாக, அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு ரஹ்மத் செய்வாயா. இந்த துஆ நாமும் நல்லா வாழலாம். நம்மை வாழ வைப்பதற்கு விரும்பினார்கள் அந்த நல்லுள்ளங்கள், அவர்களையும் வாழ வைக்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே வாழ்ந்த ஒரு அருமையான, புத்தி கூர்மையான, சுறுசுறுப்பான, துடிதுடிப்பான ஒரு வாலிபர். அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 8 வயதை அடைகிற போது அவருடைய தந்தை மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். வஃபாத்தாகியதற்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகன் 8 வயது மகனை அழைத்து கொண்டு நபிகளாருடைய வீட்டுக்கு வந்து கைப்பிடித்து ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே பாரம் கொடுத்தார்கள். நபியே நாயகமே, என்னுடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டார், இவன் அனாதை ஆகிவிட்டார். நாளை ஒரு நாள் ஒழுக்கமில்லாத பிள்ளையாக, கல்வி அறிவில்லாத பிள்ளையாக, நாகரிகம் தெரியாத பிள்ளையாக, பெரியோரை மதிக்க தெரியாதவனாக இவன் சமூகத்திலே வளர்ந்து ஆளாகினான். 4 பேர் இவனை பார்த்து கை நீட்டுவார்கள். யாருடைய பிள்ளை? ஒழுக்கமில்லை, நாகரீகம் தெரியாது, சபையிலே உட்கார தெரியாது, சகனிலே சாப்பிட தெரியாது. பேசுவார்களா இல்லையா? நாம் அப்படித்தானே பேசுகிறோம், மற்றவர்களை அப்படித்தானே பார்க்கிறோம். நாளை ஒரு நாள் நம் பிள்ளைகளை அப்படி பார்க்க மாட்டார்களா? கணவனை இழந்தவுடன் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மகனை பிடித்தார்கள், அழைத்து கொண்டு வந்தார்கள், நபிகளாருடைய கையிலே பாரம் கொடுத்தார்கள். நபியே நாயகம், இந்த பிள்ளையை வளர்த்து மனிதனாக்கி தாருங்கள், எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், இல்மை கற்றுக் கொடுங்கள், ஹதீஸை படிக்கட்டும், குர்ஆனை படிக்கட்டும், நல்லொழுக்கத்தை படிக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து நலவுகளையும் என்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள் நபியே. பாரம் கொடுத்தார்கள். நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 1 வருடமா 2 வருடங்களா? 10 வருடங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகளாருடைய வீட்டிலே வளர்கிறார்கள். வளர்ப்பு மகன் வீட்டிலே வளர்கிறார்கள். எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணுமோ, எந்த இடத்துல சரி கட்டணுமோ, எந்த இடத்துல இதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதில் சரியாக, கரெக்டாக, முறையாக சொல்லிக் கொடுத்து பக்குவமாக வீட்டுக்குள்ள வளர்க்கிற ஒரு பூஞ்செடியை வளர்க்கிற மாதிரி வளர்த்தாங்க. தெருவோரத்தில் வளர்ற செடிகளை போல வளர உடல்ல. 2 செடிதான், வளர்ப்பதிலும் வளர விடுவதிலும் வித்தியாசம் இருக்குது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 வயதை அடைந்து ஒரு வாலிபனாக அடைந்து விட்டார்கள். வாலிபனாக இருக்கிற போது திருமணம், நிக்காஹ் முடிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு வருகிறது. திருமணம் முடித்தார்கள்.
முடித்து கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வேலை என்னென்று கேட்டால், அவர் யூத மதத்தை சார்ந்த ஒருவருடைய ஈத்தமர தோட்டங்களுக்கு காலையில் செல்லுவதும், ஈத்த மரங்கள் ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதும், மாலை நேரமாகிற போது அவங்க கொடுக்கிற சல்லிய பணத்தை எடுத்து கொண்டு வந்து மனைவியை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் இவருடைய நாளாந்த வாழ்க்கை. சில நேரங்களில் ஒரு நாள் 2 நாள் தொழிலுக்கு போவாட்டி அடுத்த நாளைக்கு வீட்டில் அடுப்பு பற்றாது. அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி, கஷ்டம். போனா சல்லி, போகலாட்டி ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தன் நிலையை சொன்னார்கள். அனஸ், என்ன ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்க, முகத்துல சந்தோஷத்தையே காணல? என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வளர்ந்ததனால அதிகமாக அனஸ்னு கூப்பிடுவாங்க. சில நேரத்தில் யா புனைய, என் அருமை மகனே என்றும் அழைத்திருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுக்கிட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, எங்களோட பழகக்கூடியவங்க, எங்களோட பேர பிள்ளைங்க அல்லது எங்களோட தூரத்து பிள்ளைங்க யாராக இருந்தாலும் எங்களுடைய பெரியவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல வார்த்தைகள், மகனே என்று அழைக்கக்கூடிய அந்த நல்ல வார்த்தை. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் சொல்லுவாங்க. மற்றவனை முதலாவது வாழ்த்தணும், மற்றவங்களோட பிள்ளைகளை மனமாற வாழ்த்தணும், மற்றவங்கள பிள்ளைங்களை மனமாற துஆ செய்யணும். எங்கட பிள்ளை அல்லாஹ் சும்மா வளர்ப்பான், யாரும் வளர்க்க தேவையில்லை. இன்றைக்கு வளர்ந்து ஆளாகி சமூக அந்தஸ்தோடு இருக்கிறவங்கலாம் அப்படி வளர்ந்தவங்க தான். அவங்களோட வாப்பா அம்மா மற்றவங்களோட பிள்ளைங்களுக்காக துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், உங்களோட கல்வியில், உங்களோட இல்மில், உங்களோட வாழ்க்கையில், உங்களோட வாலிபத்தில் அப்படி துஆ செய்தாங்க. அல்லாஹ் இவங்களோட பிள்ளைகளை அல்லாஹ் வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை செய்வார்கள். அனஸ், என் அருமை மகனே என்று அழைத்தார்கள். ஒரு நாள் கண்டு கேட்டாங்க, என்ன அனஸ் ரொம்ப கவலையோட இருக்கிறீங்க, முகத்தில் சிரிப்பையும் காணல, சந்தோஷத்தையும் காணல, கவலை. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தொழிலுக்கு போனால் மட்டும்தான் வீட்டில் அடுப்பு பற்றுது, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. பொருளாதார நெருக்கடி, கொஞ்சம் கஷ்டமான நிலை, கையில் மடியில் ஒன்றுமே மிச்சம் வருதில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்கிற 3 வசியத்தை உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க, வறுமையில் இருந்தால் அவங்கள பாதுகாப்பான், பொருளாதாரத்தில் பரக்கத்து தருவான். பரக்கத்து வந்தால் கவலை போயிருமில்ல கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ். எடுத்து நடப்பீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, அவங்களோட வீட்டுக்கு போகும்போது முதலாவது உங்களோட வீட்டு வாசலில் வச்சு உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்க. சந்தோஷத்தினுடைய வழிகாட்டலை, பரக்கத்தினுடைய வழிகாட்டலை இந்த உம்மத்தினருக்கு காட்டி கொடுக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சலாம் சொல்லுங்க. எப்படி சலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுதான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதல்ல சலாம். அது நன்முஸ்லிம் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை. அன்றைக்கு ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் இன்றைக்கு எல்லாருமே பார்லிமெண்ட்டிலையும் சபைகளிலும் பஸ்களிலும் நன்முஸ்லீமாக இருக்கக்கூடிய, இப்போ இந்த ஸ்கூல்ல எல்லாம் நான் படிப்பிக்கிற சாய்ரா காலேஜில் நன்முஸ்லீம் டீச்சர்ஸ் மாதிரி நிறைய இருக்கிறாங்க. 350 டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. நன்முஸ்லீம் டீச்சர்ஸ் மாதிரி, சிங்கள டீச்சர்ஸ் மாதிரி எல்லாம் என்ன கண்டா சொல்கிறேன், மௌலே சார் அஸ்ஸலாமு அலைக்கும், இது சலாம். ஒரு முஃமினுடைய, முஸ்லிமுடைய சலாம் அது அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹுடைய பரக்கத், அல்லாஹுடைய ரஹ்மத் உங்கள் மீது சொரியட்டுமாக. சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள பார்த்து சொன்னாங்க, அனஸ், வீட்டுக்கு போகும்போது சும்மா பெய்த்திராதீங்க. உங்களோட வீடு தான், திறந்துட்டு போறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, பெய்த்திராதீங்க. வீட்டு வாசல்ல வச்சு சலாம் சொல்லுங்க. எப்படி சலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய பரக்கத் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டுடையார்களுக்கும் இறங்கட்டுமாக. எங்கள் அதிகமான இந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் விட்டதனால தான் இந்த பொருளாதார நெருக்கடியும் கஷ்டமும் துன்பமும் வறுமையும் கவலைகளும் எல்லாம் வந்ததுக்கு இதான் காரணம். சலாம் சொல்றோம், ஆனா இந்த ரெண்டையும் விட்டுடுறது. எங்கட உம்மா அப்பாவுக்கு ஒழுங்கா சலாம் சொல்ல தெரியாத நாங்களா மற்றவங்களுக்கு சொல்லி துவா செஞ்சு அவன் நல்லா வாழட்டும் போறோம். என்னை விட அவன் நல்லா வாழட்டும் நினைக்க போறோம். நாங்க பெற்ற பிள்ளைகளுக்கு இப்படி முழுமையாக சலாம் சொல்லி துஆ செய்யாவிட்டால் மற்றவங்களுக்கு எப்படி துஆ செய்ய போகிறோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கிட்ட பேய்த்து 3 மனிதர்கள் வந்து கேட்டாங்க, நபிகளாருடைய வீட்டு வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கிறோம், நபிகளாருடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
சொன்னாங்க, நபிகளாருடைய வீட்டு வாழ்க்கையை பற்றி கேட்கிறீர்கள். வீட்டுக்குள்ள வர்ற நேரத்தில் நான் உள்ளே இருப்பேன், சலாம் சொல்லுவாங்க, நான் பதில் சொல்லவில்லை என்றால் வீட்டுக்குள்ளே வரமாட்டார்கள். நபிகளாருடைய வீடு, இதுக்குள்ள வேற அவங்களுக்கு பிள்ளைகளும் இல்லை. ஆயிஷா நாயகிக்கு பிள்ளைகள் யாரும் இல்லையே. திடீர்னு போனா ஒன்றும் சங்கடங்கள் உண்டாகாது. ஆனாலும் மெனஸ், அந்த கண்ணியத்தை, மரியாதையை தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டுக்கு பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள். அதுதான் சலாம். வீட்டு வாசலில் வைத்து சலாம் சொல்லுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உள்ளே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்லுகின்ற போதுதான் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, கவலைகள் இல்லாத வாழ்க்கை, பரக்கத்தான வாழ்க்கை வேண்டும் என்றால் முதலாவது நீ பின்பற்றி என்ன தெரியுமா? முழுமையான சலாம் சொல்லிக் கொண்டு போங்க. இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேளுங்க. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், மின் ஃபத்லிக, உன்னுடைய கொடையை நான் கேட்கிறேன், வ ரஹ்மதிக, உன்னுடைய பேரருள் என்கின்ற ரஹ்மத்தை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அந்த துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த உம்மத்தினர் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் தொழுது விட்டு பள்ளியிலிருந்து வெளியேறி செல்லுகிற போது இந்த துஆவை எடுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டு செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொண்டே செல்வீர்கள் என்று சொன்னார். ரிசுக்குடைய பாபை அல்லாஹ் இந்த துஆவிலே வைத்திருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத் என்ற துஆவை அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போறதுக்கு முன்னால 2 ரக்காத்தாவது தொழுது விட்டு போன்னு சொன்னாங்க. அதுதான் துஆவுடைய தொழுகை. அந்த தொழுகையிலே அல்லாஹ் பரக்கத் வைத்திருக்கிறான். எங்க பரக்கத் வருகிறதோ அங்க கவலைகள் இல்லை. எங்கே கவலைகள் இருக்கிறதோ அங்கே அவன் பரக்கத்தை தொலைக்கின்ற ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை உண்டு பண்ணுவதற்கான முதலாவது வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னார்கள். அதே போல அதிகமாக சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போதுமே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வார்த்தையாக வர வேண்டிய ஒன்று அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஷுக்ர் பண்ணணும், அல்லாஹ் நன்றி செலுத்தணும். எப்பயுமே குறைபட்டு கொண்டு இருக்கக்கூடாது. எப்பயுமே அல்லாஹ்விடத்தில் குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. உண்மையாகவே வருமானம் இல்லாமல் இருக்கலாம், உண்மையாகவே போதிய வருமானம் இல்லாத நிலை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், கடனோடு இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் வாயில் வர வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை நல்லா வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்கின்ற போது லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எல்லா நாளுமே இப்படியே அல்லாஹ் கஷ்டத்தில் வைத்துக் கொள்ள மாட்டான். ஒரு நேரம் வருகிற போது அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி விடுவான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3 வசியத்தையும் எடுத்து வந்தார்கள். மதீனாவில் வாழ்ந்த விரல் விட்டு எண்ணுகின்ற சில செல்வந்தர்கள் ஒருவராக வாழ்ந்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, என்னுடைய பொருளாதாரத்தினுடைய பரக்கத்தை, அபிவிருத்தியை அல்லாஹ் இந்த 3 விடயங்களில் வைத்திருக்கின்றான். எப்போது நபிகளார் அவர்கள் என்னுடைய வறுமையை போக்குவதற்காக, என் கவலைகளை போக்குவதற்காக இந்த 3 வசியத்துகளையும் செய்தார்களோ அன்றிலிருந்து நான் இன்று வரை எடுத்து வருகின்றேன் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அந்த பரக்கத்தை கண் முன்னால் கண்டார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்ததாக அதிகமாக அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்ய வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான விடயம்தான் குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய தாய் தகப்பனோடு சொந்தங்களோடு சேர்ந்து வாழ்கின்றாரோ, அவர்களை துண்டிக்காமல் சேர்ந்து வாழ்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் 2 வகையான பாக்கியங்களை கொடுக்கின்றான். ஒன்று, நீண்ட ஆயுளை கொடுக்கின்றான். இரண்டாவது, ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட ஆயுள், எல்லோருக்கும் விருப்பம் நீண்ட காலம் வாழணும் என்று. ஆனா கையில மடியில பொருளாதாரம் இல்லாம நீண்ட வாழ்க்கையில கஷ்டத்தோட வறுமையோட வாழ்ந்து என்ன பயன் இருக்குது? சில பேருக்கு கையில வருமானம் இருக்குது, பொருளாதாரம் நிரப்பமா இருக்குது, ஆனா வாழ்வதற்கு, அனுபவிப்பதற்கு நீண்ட லைஃப் இல்லாட்டி பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்ய?
இன்றைக்கு எத்தனையோ பல திடீர் மரணங்களை பார்க்கிற போது மலைகளை போல சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் இருக்குது, ஆனா வாழக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஹெல்த் இல்லை, நோயாளிகளாக இருப்பாங்க அல்லது திடீர் மரணமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் நீண்ட லைஃபோட சேர்ந்த பொருளாதார வசதி இருக்கக்கூடிய ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பார். அவரே கவலை இல்லாத மனிதர். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்க, உங்களுடைய பேரண்ட்ஸோட அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்க, எந்த சந்தர்ப்பத்திலும் அவருடைய முகத்தை திருப்பி விடாதீங்க. இப்படி வாழ்வீர்களே ஆனால் அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளை தருவான், பொருளாதாரத்தில் பரக்கத்தை உண்டு பண்ணுவான் என்று சொன்னார்கள். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்தான் உள்ளதை பொருந்தி கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், மற்றவரை பார்த்து நாங்க தடமாறக்கூடாது. மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்து செல்வங்கள் அது அல்லாஹ் கொடுத்தது, எனக்கு தந்திருக்கிறது இவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ். உள்ளதை கொண்டு போதும் என்ற மனத்தோடு வாழுகின்றவனே பெரும் செல்வந்தன். பொறாமை வருவது எப்போது தெரியுமா? எனக்கு கிடைக்காத ஒன்று அவனுக்கு இருக்குதே, அவனுக்கு இருப்பதை போல எனக்கு இல்லையே. அது பொருளாக இருக்கலாம், கல்வி செல்வமாக இருக்கலாம், குழந்தை செல்வமாக இருக்கலாம், அல்லது வீட்டு செல்வமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவனிடத்தில் இல்லாதது என்னிடத்தில் இருக்கின்ற போது, அல்லது என்னிடத்தில் இருக்கின்ற ஒன்று அவனிடத்தில் இல்லாத போது இந்த பொறாமை என்கின்ற ஒன்று ஏற்படுகின்றது. இதன் மூலமாக அவன் தன்னை மனநோயாளியாக ஆக்கிக் கொள்ளுகின்றான். மற்றவனை பார்த்து பார்த்து பொறாமைப்பட அவனுடைய உள்ளம் அப்படியே வெந்து கொண்டே இருக்கும், ஈமான் அழிந்து கொண்டே இருக்கும். அவன் கடைசியில் உளநோயாளியாக ஆகி மனநோயாளியாக ஆகி அந்நிலைமையை அவன் பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு அவன் ஆளாகி விடுகின்றான். உள்ளதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் போதுமாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்க, கீழ் உள்ளவங்களை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பல வரலாற்று சம்பவங்கள் இஸ்லாத்திலே உண்டு. நடந்து போறவங்களை பார்க்கிற போது அல்ஹம்துலில்லாஹ், சின்ன ஒரு டாக்ஸில சரி கார்ல சரி அல்லாஹ் என்ன போக வைத்திருக்கிறானே. மழையில வெயில்ல இந்த பனிக்குள்ள போற மக்களை பார்க்கிற போது அல்ஹம்துலில்லாஹ், என்ன பஸ்ல சரி ட்ரெயின்ல சரி அல்லாஹ் போக வச்சிருக்கிறானே. எத்தனையோ மக்களை வாட்டில் அல்லாஹ் படுக்க வச்சிருக்கிறான், நோயாளியாக, சாப்பாடு சாப்பிட முடியாது, ஒரே மருந்தும் மாத்திரையில குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ரொட்டி ஒரு பானை சரி அல்லாஹ் தின்ன வச்சு என்ன வீட்டோட அல்லாஹ் சந்தோஷமா பிள்ளைங்களோட வாழ வச்சிருக்கிறானே. மற்றவர்களை பார்க்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் உலகத்தில் கண்டு பொறாமைப்படாத ஒன்றே ஒன்றுதான், அதுக்கு பொறாமை வராது. என்னது? மௌத்து. யாராவது மௌத்தாகிட்டா அட எனக்கு வராத மௌத்து அவனுக்கு வந்துட்டேன்னு யாரும் பொறாமைப்படுறதில்லை. ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் மனிதன் பொறாமைப்படுகிற போது எல்லாம் அவனை அழித்து விடுகிறது, அவனும் கடைசியில் அழிந்து விடுகிறான். உள்ளதை கொண்டு போதும் என்ற மனதோடு வாழ்வதே பெரும் செல்வமாகும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில் அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, பரக்கத்துண்டாகும் என்று சொன்னாங்க. சூரா பக்ராவை ஓதுங்க, உங்களோட வாழ்க்கையில் பரக்கத் பெருகும் என்று சொன்னாங்க. அதே போல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாள் காலையிலே துஹா தொழுது கொள்ளுங்கள், பரக்கத்துகள் பெருகும் என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் முடித்து கணவன் மனைவியாக புதுமண தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போயிட்டு சொன்னாங்க, நபியே நாயகமே, கல்யாணம் முடித்தோம், பிள்ளையும் பெற்றுட்டோம், குடும்பத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது, பொருளாதாரம் கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகள் பசியில் ஒரே அழுது கொண்டே இருக்கிறாங்க, நபியே நாயகமே ஏதாவது வழி சொல்லுங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க, தன்னுடைய மருமகன் அலிக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த துஆ ரொம்ப பவர்ஃபுல்லான துஆ. என்ன சொன்னாங்க? அலி, சோம்பேறி ஐக்க வேணாம், வளமையை போல தொழிலுக்கு போகிற மாதிரி போங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் எப்போதும் குறை சொல்லி கொண்டிருக்காதீங்க, தொழிலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபர்லான தொழுகைகளை பள்ளியில் தொழுங்க, சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுங்க, அது உங்களோட வீட்டுக்கு பரக்கத்து உண்டாகும்னு சொன்னாங்க. சல்லூ ஃபீ புயூதிக்கும் வலா தஜஅலூஹா குபூரா. எந்த வீட்டில் தொழுகை இல்லையோ அந்த வீடுகள் கபர்களை போல என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ல ஆண்கள் மஸ்ஜிதில் தொழணும், பெண்கள் வீட்டில் தொழுதாலும் சுன்னத்தான முன்பின் சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை போன்ற தொழுகைகளை வீட்டிலே தொழுது கொள்வதன் மூலமாக வீடு பரக்கத்துள்ள வீடாக அமையும். உங்களோட வீட்டுக்கு ஒரு பங்கை வச்சு கொள்ளுங்க, தொழுகையில் எல்லாத்தையும் பள்ளியில் போய்த்து தொழுகிறாதீங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவது விஷயம்,
மூன்றாவது சொன்னாங்க, தன் மருமகனை பார்த்து சொன்னாங்க, அலி ஒரு துஆ இருக்குது சொல்லித்தாரேன், கஷ்டமும் போகும், அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக வாழ வைப்பான், சீமானாக வாழ வைப்பான், உங்கள் தேவைகளை மற்றவரிடத்தில் சொல்லி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். எவ்வளவு பெரிய ஒரு துஆ. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். யா அல்லாஹ், ஹராமான வருமானத்திலிருந்து என்னை பாதுகாத்து ஹலாலான ரிசுக்கை கொண்டு என்னை நீ வாழ வைப்பாயாக. வ அக்னினி பிஃபضலிக, உன்னுடைய கொடையை கொண்டு, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு, வ அக்னினி, என்னை செல்வந்தனாக வாழ வைப்பாயா. சுஜூதுல விழுந்து விழுந்து கேட்க வேண்டிய துஆ இது. சுஜூதுல மன்றாடி கேட்க வேண்டிய துஆ இது. இது ரமலான்ல கேட்க வேண்டிய மிக பொருத்தமான துஆ இது. துஆ கபூல் செய்யப்படுகிற தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கண்ணீர் வடித்து ரப்பிட்ட கேட்க வேண்டிய துஆ இது. எதை விட்டாலும் பரவாயில்லை, இதை கேட்டாலே மாஷா அல்லாஹ் துனியாவுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கும். யாருடைய வாழ்க்கையில செல்வங்களும் பரக்கத்தும் நிம்மதியும் வந்து விடுகிறது, அவன் கவலை இல்லாத வாழ்க்கை வாழ்வான். இந்த ஒரு துஆ போதும். ஒரு கிராமப்புற அரபி 4ஆம் ஹலீஃபாவாக இருக்கிற போது அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய ஏழ்மை வறுமை நிலையை சொல்லி முறையிட்டு ஏதோ உதவி எடுத்துக் கொள்வதற்காக வந்தார் நாட்டுப்புறத்தில் இருந்து. ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடியுமான உதவிகளை கொடுத்து சொன்னார்கள், இன்றைக்கு நான் தந்தேன், நாளைக்கு யார் தருவா உனக்கு? இன்றைக்கு வந்த மாதிரி நீ நாளைக்கு என்கிட்ட வரக்கூடாது. நான் ஒரு காலத்தில் நானும் இப்படித்தான் வறுமையோட கஷ்டத்தோட கவலைகளோட வாழ்ந்து என் நிலையை நபிகளாரிடத்திலே சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 3 விஷயங்களை வசியத்தை செய்தார்கள். தொழிலுக்கு போகணும், அதற்காக முயற்சி செய்யணும், வீட்டையும் பரக்கத்துள்ள வீடாக ஆக்கிக்கொள்ளணும், குர்ஆன் ஓதணும், தொழணும். 3வது இந்த துஆவை எனக்கு சொல்லி தந்தார்கள், நீங்களும் ஓதுங்க, உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் என்னை போல செல்வந்தராக வாழ வைப்பான் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை தேடி வந்து உதவி பெற வந்த அந்த காட்டரபிக்கு இந்த துஆவை சொல்லி கொடுத்தார்கள். அதுதான் அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். ஆரம்பத்தை கொஞ்சம் விட்டுட்டாலும் கடைசியில் வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு, வ அக்னினி, யா அல்லாஹ் என்னை செல்வந்தனாக்கு, என்னை பணக்காரனாக்கு, என்னை சீமானாக்கு. அல்லாஹுடைய ரிசுக், அல்லாஹுடைய ஹசானா எத்தனை பாபு திறந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் திறக்கப்பட்டு விடும். அல்லாஹ் அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக கவலைகள் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்திலே அனைத்து நபிமார்களும் வாழ்வதற்கு விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்ததை விட கவலைகளோடு வாழ்ந்தது தான் அதிகம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் துக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனாலும் அதிகமாக துஆ கேட்டார்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் ரிசுக்கை கேட்டு துஆ கேட்டார்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தான ரிசுக்கை கேட்ட ஒரு துஆ இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு துஆ. அல்லாஹும்ம ர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். அல்லாஹும்ம ர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். யா அல்லாஹ், வாழ்வாதாரத்தை ரிசுக்கை எங்களுக்கு தருவாயாக, நீயே ரிசுக் அளிப்பவனி சிறந்தவனாக இருக்கிறாய். அல்லாஹ் மீதே பாரம் சாட்டுறது. அப்போ அதுக்கு மேலே எங்களுக்கு கிடைக்கலாட்டி அல்லாஹ் தர நாடல் என்று அர்த்தம். கேட்கிறது எங்கள் கடமை, தருவது அவனுடைய உரிமை. கேட்பது எங்கள் கடமை, தருவது அல்லாஹுடைய உரிமை. எங்களை எப்படித்தான் வாழ வைக்க வேண்டும் என்றால் இந்த முழு உலகம் சேர்ந்தாலும் யாராலும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வாழ வைக்க முடியாது. அல்லாஹ் எங்களை வீழ வேண்டும் என்று விரும்பினால் இந்த உலகமே சேர்ந்தாலும் எங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹும்ம ர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். துஆ, வாழ்க்கை என்பதே துஆ. கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கை என்பது நினைத்தவாறல் வாழ்வதல்ல வாழ்க்கை. அல்லாஹும் ரசூலும் நபிமார்களும் சலஃபுகளும் வாழ்ந்த வாழ்க்கையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கை நாங்கள் வழிநடாத்தி செல்லுகிற போது நிச்சயமாக பெரும் பெரும் மலைகளைப் போல கோடீஸ்வரர்களாக இல்லாவிட்டாலும் கடன் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. பிள்ளைகளை பார்க்கிற போது சந்தோஷம், பெற்றோரை பார்க்கிற போது மகிழ்ச்சி, வீட்டுக்கு சென்றால் மன நிம்மதி, போகும் இடமெல்லாம்
மாஷா அல்லாஹ் சமூக அந்தஸ்து கிடைக்கிறது, நிம்மதியாக தொழுகிறோம், அன்றண்ட அமல்களை செய்கிறோம். இதைவிட பெரும் பாக்கியம் எதுவாக இருக்க முடியும்? வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.